டாக்டர் சார், என் பொண்ணு அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க. பாவம், அவ வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன சார் நின்னுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அவளுக்கு வைத்தியம் பாருங்க. அவளால வலி தாங்கிக்க முடியாது. ஏகப்பட்ட ரத்தம் வேற போயிருக்கு. அவ சின்ன குழந்தை சார். ஏன் இவ்வளவு பெரிய மிஷின்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறோமா, அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். ப்ளீஸ்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? உள்ள இருக்கிறது ஏன் குழந்தை சார். நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமா ஓடுறத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? நான் உங்களை தான் கடவுளா நம்பிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி என் கையில கொடுத்துருங்க. நான் உள்ள வரேன் டாக்டர். என்ன பார்த்து அவ எந்திரிச்சு உட்கார்ந்துருவா. என்னை உள்ள கூட்டிட்டு சரளா, சரளா கொஞ்சம் அமைதியா இருமா. அம்முக்கு எதுவும் ஆகாது. நீ என் கூட வா. நீங்க போங்க டாக்டர். என்ன ஹாஸ்பிடல் இது? இன்னும் வைத்தியத்தையே ஆரம்பிக்கல. என்னையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு அங்க வலியில எப்படி துடிக்கிறாளோ தெரியலையே. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆண்டி அழாதீங்க ஆண்டி, நம்ம அம்மாக்கு எதுவும் ஆகாது. நம்பிக்கையோட இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவளால வலிய கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத மாப்பிள்ள. போன முறை ஆக்சிடென்ட் ஆனப்போ அவ எப்படி அழுதாரு நீங்களே பாத்தீங்கல்ல. அதுலயும் இந்த தடவை கண்ணாடி துண்டல அவ உடம்புல குத்தி கிழிச்சு எவ்வளவு ரத்தம் போச்சு. சின்ன வயசுல பென்சில் செய்யும் போது கையை வெட்டிக்கிட்டா கூட ஓன அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு ரத்தத்தை பார்த்தா அவ்வளவு பயம். நேரா என்கிட்ட தான் ஓடி வருவா. நான் அவ கூடவே இருக்கணும் மாப்பிள்ள. நான் உள்ள போய் பாக்கட்டுமா? ஆண்டி, உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அந்த கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கங்க. அவர் அம்மாக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. பாட்டி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பாட்டி? என் அம்மா யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? அவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணனே. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நீ அழக்கூடாதுமா பிரக்யா. தைரியமா இருக்கணும். நம்ம அம்முக்கு எதுவும் ஆகாதுமா. கடவுள் மேல நம்பிக்கை வை. நான் சொல்றத கேளு. அந்த கடவுள் நல்லவங்களை கைவிடவே மாட்டாருமா. மனச தளர விடாது. தைரியமா இருமா. என்னால தாங்கவே முடியல பாட்டி. அது என் மேல விழுந்திருக்க வேண்டியது. ஆனா அம்மா என்ன காப்பாத்த போய் அவ மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அது என் மேலதான் விழுந்திருக்கணும். அம்மா மேல விழுந்திருக்க கூடாது. வேண்டாம் வேண்டாம்மா பிரக்யா, நீ அழாத. இத பாருமா, இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அது நடந்துருச்சு. எல்லாமே நம்ம தலையெழுத்துப்படிதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக நீ ஒன்ன குத்த சொல்லிக்காதமா. அப்படி இல்ல பாட்டி. ஏதோ தப்பா நடக்க போகுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொன்னல. அதுக்கு பயந்துதான் அவங்க ரெண்டு பேருக்கும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருந்தோம். இப்படி போறேன் சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேண்டியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன ஹேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவரை பத்தி அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு பாடா.